அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். தேவன் கேட்ட சிந்தனைகளை குறித்து படிக்க கர்த்தாவே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட பேசுங்க, நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒன்று புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. ஆவியின் பகுதியில் 10 காரியம் கெட்டு போச்சுன்னு சொன்னேன். ஏகமாய் கெட்டு போனான் என்று சொல்லப்படும். ஏகமாய் ஆவி, ஆத்ம, சரீரம் கெட்டு போயிடுச்சு. இந்த ஆவியில் முதல் பகுதி சிந்தை, அது தேவனுக்கு விரோதமாக இருக்கிற சிந்தைகள் எத்தனை என்று 10 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது இந்த கெட்டு போன சிந்தை நல்ல சிந்தையாக ஆவியில் சுத்தமாகணும்னா தேவனுக்கு கேட்ட சிந்தனைகளை நாம் படிக்க வேண்டும். இந்த கெட்ட சிந்தனை நல்ல சிந்தனையானா முதலாவது பேதுரு அப்போஸ்தலன் எழுதுறாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கும்போது, பாடுபடுகிற சிந்தை. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இப்போ பாவத்தை விட்டு ஓயணும்னு சொன்னால் மாம்சத்தில் பாடுபடணும். டெய்லி சர்ச்சு வைக்கிறாங்களா, டெய்லி போகணுமா? நீ மாம்சத்திலேருந்து உனக்கு ஓய்ந்திருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் கூட்டங்களும் ஜபங்களும் உபவாச கூட்டங்களும் கண்பிடிப்பு கூட்டங்களும் ராத்திரி கூட்டங்களும் பகல் கூட்டங்களும் வச்சு ஆலயத்துக்கு அடிக்கடி வான்னு சொல்கிற காரணமே, நீ அலைகிற அலைச்சலை கர்த்தர் பார்க்கணும், நீ சிந்திர கண்ணீரை பார்க்கணும், நீ சத்தம் போட்டு ஆண்டவர் கூப்பிட்றத பார்க்கணும், சத்தம் போட்டு கத்தும்போது செல்வ அடிவயிறு வலிக்கணும், அதையும் கர்த்தர் பார்க்கணும், தொண்டை வலியும் பார்க்கணும். உன் கூப்பிடுதல், உன் கூக்குரல், உன் வேண்டுதல், இதெல்லாம் பாடுகளை கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து அவருக்காக பாடுபடுகிற அனுபவம். சபையில் பாய் போடுறத கூட பாடுபடுற அனுபவம், சபையில் சமைக்கிறதும் பாடுபடுற அனுபவம், சர்விங் பண்ணுறத கூட பாடுபடுற அனுபவம், கர்த்தருடைய ஆலயத்தில் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் பாடுபடுகிறோம். ராத்திரி 2 மணிக்கு தனியாக உட்காந்து ஜெபிக்கிறது பாடுதான். ராத்திரி ஃபுல்லாக ஒரு 15 பகலில் ராத்திரி 40-50 அதிகாரம் பைபிள் எடுத்து வாசிக்கிறது பாடுதான். உபவாசம் இருக்கிறது ஒரு பாடுதான். இந்த பாடுகள் படும்போது என்னுடைய மாம்சத்தில் இச்சைகள் வேலை செய்யாது. பாடுபடுகிறவர்கள் மாம்சத்தில் பாடுபடுறவங்க நீ மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல், மனுஷனுடைய மனுஷருக்கு இச்சைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் பாடுபடுகிற சிந்தை மிகவும் முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்க தாங்கள் பாடுபடுறது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க வெள்ளரிக்காயும் கொமட்டிக்காயும் எய்த்தில் உள்ள காரியங்களை விரும்பினாங்களே தவிர அந்த மண்ணாவை சாப்பிட்டு தேவன் கொடுக்குற ஜீவ தண்ணீரை கொடுத்து அதில் வளர்ந்து முன்னேற நினச்சிருந்தாங்கன்னா 11 நாளில் காதேஷ் பர்னேயால் இருந்து 11 நாளில் பாலும் தேன் ஓடுற தேசத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரே கூப்பாடை போட்டு மொறுத்து, ஐயோ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியர்களுக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்களோ, 12 வேவுக்காரங்க போயிட்டு வந்த பிறகு யோசுவாவையும் காலேபையும் பார்த்து திட்டினாங்க. மற்ற 10 பேர் தூச்செய்தி பரப்பிட்டாங்க. யோசுவாவை காலேபு நச்செய்தி சொன்னால் கூட சுவாசத்தை கிழிச்சு கர்த்தர் நல்ல தேசத்தை கொடுக்குறாரு, கர்த்தர் நம்ம கொண்டு போவார், கர்த்தர் நம்ம பிரியமாக இருந்தால் தேசத்தை கொடுப்பார், அவர்கள் தான் நமக்கு இறையாவார்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிற தைரியப்படுத்தினா கூட இவங்களுக்கு இஷ்டம் இல்லை. இவங்களுக்கு
காலேபு யோசோசன வார்த்தை கேட்க இஷ்டம் இல்லை. தப்பான செய்தி கொடுத்த 10 துஷ்ட செய்தி, தப்பான செய்தி, துர்ச்செய்தி கொடுத்தது தான் நேசித்தாங்க, விரும்பினாங்க. அதனால் கர்த்தர் என்ன செஞ்சேன்னா 38 வருஷமாக அந்த மன்னத்தில் இருக்கவங்களாம் யார் துர்ச்செய்தி விசுவாசித்தாங்களோ, தப்பான செய்தி விசுவாசித்தாங்களோ, அதை கேட்டு மோசைக்கு விரோதமாக பேசினாங்களோ, ஆரோனுக்கு விரோதமாக பேசினாங்களோ, ஊழியக்காரங்க யாராவது கல் எடுத்தாங்களோ, அவங்களாம் 38 வருஷம் அந்த மன்னத்தில் செத்து போன பிறகு புதுசாக பிறந்த பிள்ளைகளை தான் கர்த்தர் செய்தார். கானான் தேசத்தில் கொண்டு போனார். பாடுபட இஷ்டம் இல்லை, கஷ்டப்பட இஷ்டம் இல்லை, போராட இஷ்டம் கிடையாது, ஜபத்தில் போராட இஷ்டம் கிடையாது, ஜபத்துக்கு வர இஷ்டம் கிடையாது, கூட்டத்துக்கு வர இஷ்டம் கிடையாது, வேத வாசிக்க இஷ்டம் கிடையாது. ஜாலியாக வாழணும். அனுபவி ராஜா, அனுபவி, ஜாலி லைஃப், ஜாலியாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இச்சைகள் ஓயாது. பாவத்திலிருந்து ஓய்ந்திருக்க முடியாது, பாவத்தில் ஜெயம் எடுக்க முடியாது, பிசாசு மேலே ஜெயம் எடுக்க முடியாது. பொல்லாத ஆவிகள் மேலே ஜெயம் எடுக்கணும்னா தெய்வ சமூகத்தில் ஜபத்தில் போராடணும். பவுல் சொல்கிறார், நான் ஜபத்தில் போராடுறது போல நீங்களும் ஜபத்தில் போராடுங்க. எப்பாப்புற தீர்த்து பற்றி பவுல் எழுதும்போது, எப்பாப்புற தீர்த்து ஜபத்தில் இப்பொழுது தன்னுடைய மரணம் அந்த கிட்ட நெருங்குற வரைக்கும் போராடினான். தலைக்கீழே தொங்க போட்ட போது மாம்சத்தில் பவுல் சீலம் தலைக்கீழே தொங்கும் போது கூட ஜபத்தில் போகிறோம். சாவ போகிற நாளாச்சு பெரிய ஜபம், நாங்கள் 2 பேரும் சாக போகிறோம், என்ன ஜபம் பண்ண அப்படி நினைக்கல. சாக போகும்போது ஜபம்னா அந்த பாடுபட்டதுனால மகிமை இறங்கி வந்துச்சு. பாடுபட்டவர்களுக்கு தேவன் மகிமை கொடுக்குறார். இன்னைக்கு பாடு கூட்டத்துக்கு வர்றது கூட பாடு தான், ஜபத்துக்கு வர்றது பாடு தான், வேதம் வாசிக்கிறது பாடு தான். ஆனால் பாடுபடுகிற சிந்தையை நாம் தரித்து கொள்வோமானால் அது தேவனுடைய சிந்தை. இயேசு நமக்காக பாடுபட்டார், இயேசு முள்முடி அடிக்கப்பட்டார், இயேசு காரி துப்பப்பட்டார், இயேசு ஓங்கி அறையப்பட்டார், இயேசு கல்வாரியில் தொங்கினார். அவர் பாடுபட்டார். அவர் பாடுபட்டதுனால அவர் பரிசுத்தம் கெட்டு போகலை. பாடுபட்டதுனால அவர் பாடுகள் வீணாக போகலை. அவர் கல்வாரி தொங்கினதுனால அவர் தோற்று போகலை. அவர் ஜீவனை விட்டதுனால அவர் தோற்று போகலை. ஆண்டு பிதாவுக்காக பிதாவுடைய சந்நிதியில் பாடுபட்டு யாராக இருந்தாலும் பிதா அவனை எழுப்புவார். நீங்கள் நான் தேவ சமூகத்தில் பாடுபடுவதனாலேயோ கூட்டத்துக்கு வர்றதுனாலையோ ஒன்றும் நஷ்டப்பட மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதுனாலையோ இல்லை 2 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார்றதுனாலையோ 10 ரூபாய் நஷ்டப்பட மாட்டீங்க. கடைசி நாள் இயேசு உன்னை எழுப்புவார். பாடுபடுறவர்களுக்கு பாவம் வராது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பாவம் வராது. நல்ல பாடுபட்டு சாப்பிட்றவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் நல்லா தூக்கம் வரும், கெட்ட சிந்தனை வராது, கெட்ட சொப்பனை வராது, ஆசை இச்சைகள் வராது. கிடைக்கிற தூக்கமே கோல்டு மாதிரி. செத்தனை தூங்குவான், மற்ற ஆசைகள் இருக்காது. தான் சொந்த மனைவியை நேசிப்பான், தான் பிள்ளைகளை நேசிப்பான், வேறு ஒருத்தையை நேசிக்க மாட்டான். வேலைக்கு போனாலும் அவன் வேலையில் கண்ணு கருமமே கண்ணாயினார், அந்த வேலையில் கருத்தாக இருப்பான். உலகத்திலே பாடுபடுகிறவனுக்கு ஒரு சுத்தமான வாழ்க்கை இருக்கும். அதே போல் தேவ ரசிக்கப்பட்ட நாம் இயேசு போல பாடுபடுகிற சிந்தையை வச்சிருப்போம்னா எந்த கெட்ட எண்ணமோ கெட்ட புத்தியோ மற்றவனை பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்குற புத்தியை நமக்கு வராது. அல்லேலூயா. இது தேவனுக்கு ஏற்ற சிந்தை. பாடுபடுகிற சிந்தை வருமானா பரிசுத்தம் நமக்கு வரும், கிருபை உண்டாகும், தாழ்மை உண்டாகும், அன்பு உண்டாகும். இதெல்லாம் தேவனுடைய சிந்தையில் முதலாவது பகுதி. தேவனுடைய சிந்தையில் 2வது பகுதி, 2வது சிந்தை தேவனுக்கு ஏற்ற சிந்தை, பரிசுத்தமுள்ள சிந்தை, ஜெயமுள்ள சிந்தையில் ஒன்று பாடுபடுற சிந்தை. 2வது சிந்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் இங்கே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இப்போ பிலிப்பியர் 2:3 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஒன்றையும் வாதினாலது வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கடைவீர்கள். மனத்தாழ்மை வந்துச்சுன்னா தான் மற்றவங்களை மேன்மையாக பார்க்க முடியும். மேட்டிமை வந்துச்சுன்னா மற்றவங்களை கீழ்த்தரமாக பார்ப்பாங்க. மனத்தாழ்மை இருக்கிறவங்க
மற்றவங்க மேலே உயர்த்தி பார்ப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. அது என்ன சிந்தை? அவர் தேவனுடைய ஒரு 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதுவும் தாழ்மை. பிசாசுக்கு தாழ்மை கிடையாது, லூசிஃபருக்கு தாழ்மை கிடையாது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் லூசிஃபர் என்ன சொல்கிறேன்னா, தேவனுக்கு ஒப்பாவேன், உன்னதமானதுக்கு ஒப்பாவேன், சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தை சேர்ந்திருக்கிற ஆராதனை கூடத்துக்கு நான் ஏறுவேன் என்று சாத்தான் என்ன பண்ணான்? தேவதூதன் தன்னைத்தானே உயர்த்தினான். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து இருக்குது. ஏன் பிசாசு தேவதூதன் பிசாசாக மாறினதுக்கு காரணமே பெருமை. இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டத்துக்கு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். பெருமை ஆட்டி படைக்கும், பெருமை கர்த்தரோடு சேர்க்காது, பெருமை பிசாசோடு சேர்த்துக்கும். பிசாசு பெருமை பிடிச்சவன். பெருமைனால்தான் அந்த தேவத்தின் கீழே விழுந்தபோது லூசிஃபர் ஆனான். அந்த லூசிஃபர் தான் ஏவாளை நன்மை தீமை தக்க கனி புசிக்க வச்சவன். யார் தெரியுமா? அந்த லூசிஃபர் தான். அந்த லூசிஃபர் தான் என்ன பண்ணான்? எசேபேலுக்குள்ள நுழைஞ்சான். அந்த லூசிஃபர் தான் சிங்கிக்கு போட வச்சான் தானியேலை. அந்த லூசிஃபர் தான் 7 மடங்கு சூடாக்க அக்கினியில் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட வச்சான். அந்த லூசிஃபர் தான் இயேசு அந்த வண்ணத்தில் போகும்போது கழுகுகள் அப்பமாக இப்படி செய்யும் சொன்னவனும் லூசிஃபர் தான். அந்த லூசிஃபர் தான் அந்த மேலக்கு ஆலயத்தில் உப்பரைகளை கீழே குதிங்க, ஏந்தி கொண்டு போவாங்க சொன்னவனும் லூசிஃபர் தான். அந்த லூசிஃபர் சாத்தான் தான் ஏசாமிகிட்ட என் காலில் விழுந்து பணிந்து கொண்டா எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொன்னவன் தான். அந்த லூசிஃபருடைய தலையை தான் இயேசு தம்முடைய மரணத்தினாலே, கல்வாரி சிலுவையிலே தம்முடைய மரணத்தினாலே, இனிமேல் லூசிஃபரு இந்த பூமியில் ஃப்ரீயாக நம்மானா முடியாதபடிக்கு, யாரும் சிங்கி வீடு போட முடியாதபடிக்கு, யாரையும் அக்னி சூழல்களை போட முடியாதபடிக்கு அந்த லூசிஃபருடைய தலை தான் இயேசு சிலுவையில் நசுக்கினார். ஆகினால அந்த தாழ்மை சிந்தை, நான் மரித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் மரிக்கும்போது பிசாசு நிர்மூலமாகணும், நான் மரிக்கும்போது மனுஷன் விடுவிக்கப்படணும். நான் மரித்தாலும் பரவாயில்ல, மற்றவருடைய சாபம் போகணும். நான் மரித்தாலும் பரவாயில்ல, அடுத்த பாவம் மன்னிக்கப்படணும். என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு பலியாக மாறணும். அப்படிப்பட்டவங்க தான் தேவனோடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட சிந்தை தான் தாழ்மையின் சிந்தை. நான் ஜெபிக்க மாட்டேன், நானும் கூட்டத்துக்கு வர மாட்டேன்னா அது பிசாசு சிந்தை தான். தேவனுடைய சிந்தை அப்படி இல்லை. பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையும் நான் செய்கிறேன். ராத்திரி பகல் பிதாவோடு இருந்தார். பிதா கல்வாரிக்கு போக சொன்னால் போகிறேன்னாரு. ஏறார் சிலுவைலாம் ஏறினார். மறிடா செத்தார். ஜீவனை கொடுக்குறேன், ஜீவனை வாங்கினார், திருப்பி எழுப்பினார். அதுதான் பிதாவின் சிந்தை. அது நம்முடைய சிந்தையே வந்தால் தான் நாம் கொடுத்து வர முடியும். அந்த சிந்தை வராத போது இயேசு அப்பா நம்ம நினைக்காத வரைக்கும், பிதாவை அப்பா நினைக்காத வரைக்கும் சர்ச்சுக்கு வர வைக்க முடியாது. உன் தேவனை அறிந்து கொள், இயேசுவை அறிந்து கொள், உன்னை அழைத்தவரை அறிந்து கொள், ரட்சித்தவரை அறிந்து கொள், உன்னை விடுதலாக்கினவரை அறிந்து கொள், வியாதியை சுகமாக்கினவரை அறிந்து கொள், பாவத்தை மன்னித்தவரை அறிந்து கொள். இயேசு தன்னை தாழ்த்தினாரே, அதுபோல் தாழ்மையான சிந்தை வந்தால் தான் நம்ம கீழ்ப்படுது. தாழ்மை கீழ்ப்படுதலும் கையோடு கை கோத்து போகும். இயேசு கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், மாதாள வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். நான் தானிகள் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தினார். அந்த சிலையை வணங்காதபடிக்கு, ராஜா வச்ச சிலையை வணங்காதபடிக்கு தாழ்த்தினான். எந்த தெய்வத்தையும் வணங்கலை, தன்னுடைய தெய்வத்துக்கு நேராக வணங்கினான். யாருக்கு தலை வணங்க மாட்டான், கர்த்தருக்கு தலை வணங்கினான். சிங்கக்கேபியில் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட 7 மடங்கு சூடாக்க போகிறான்னு தெரியும்.
பரவாயில்ல, கர்த்தருக்கு தலை வணங்குவேன். ஒருவேளை இந்த தேசத்தில் நாளைக்கு இப்போ அதிகாரிகளோ 7 மடங்கு சூடாக்கினா யார் கர்த்தர் கால் வந்து விழுவாங்கன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, நெருப்பில் கூட விழுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தரோடு இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி இந்துக்களாக மாறிவிடுவாங்க. கோயிலுக்கு வர முடியாதவன் அன்றைக்கி இந்துக்களாக மாறி விடுவாங்க. கிறிஸ்தவர்கள் மனம் மாறி இந்துக்களாக மாறிவிடும். 7 மணி சூடாக்கினா ஐயோ ஆண்டவரை விட்டுட்டு இவன் காலில் விழுந்துருவோம், இவனையும் வணங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம சபையில் நினைச்சேன்னா அன்றைக்கி இந்துவாக மாறிடுவாங்க. ஆமேன். பாடுபடுகிற சிந்தை இல்லை, தாழ்மை இல்லை, ஒப்பு கொடுக்குற கிருபை இல்லைனா கர்த்தரோடு கூட அவரோடு கூட நடக்கிறவன் தான் கர்த்தரவன். நெருப்புகளை நடந்தாலும் 3 பேர் பட்டாலும் 4வது நடந்து வந்து பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே அக்கினி போல நெருப்பம் போல லைட்டை போட்டு ஃபேன் போட்டதுக்கே வர முடியல. அப்போ நெருப்பு போட்டேன்னு ஆவாங்க. ஒன்று இயேசுவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, மறுதளிச்சிருவாங்க. ஆமேன். இயேசு ஒருத்தர் கிடையவே கிடையாது, மறுதளிச்சிருவாங்க. நம்ம அநேகர் அப்படி தான் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் கடைசி நாட்களில் இப்படி வரும், இப்படி பிரச்சனை வரும். நடந்தது இப்போ வரும். அப்போ வரும்போது எத்தனை பேர் இயேசு நிற்கிறாங்க, இயேசு நிற்க மாட்டாங்க என்பதை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் வாசிக்கிற பாருங்கள், 2 Corinthians 13 எப்போ இயேசுவோடு நிற்க, நாங்கள் இயேசுவோடு தான் இருக்கிறோம். சும்மா கதை விடலாம், வாயில் வடை சொல்லக்கூடாது. உண்மையாக இயேசுவோடு நிற்கிறோமா என்பது நம்ம கோயிலுக்கு வர்றதை வச்சு தான் இயேசுவோடு இருக்கிறோம், இயேசுவோடு இல்லைன்றதை கண்டுபிடிக்கும். பிரச்சனை வரும்போது தான் இயேசுவோடு நிற்கிறோமா இயேசுவோடு இல்லையா என்பதை தாழ்மையில் தான் கண்டுபிடிக்க முடியும். 2 Corinthians 13 5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். பரீட்சை வரும்போது ஒருத்தன் கர்த்தரோடு நிற்கிறானா இல்லையா அப்போ தான் கண்டுபிடிக்கணும். நல்லா இருக்கும்போது கூட அல்லேலூயா ஸ்தோத்திரம் போட்டு போயிடுவாங்க. ஆனால் பிரச்சனை ஒவ்வொரு தலைக்கு மிஞ்சி போகும்போது ஆண்டவரும் வேணாம், சர்ச்சை வேணாம் போயிடுவாங்க. அதை வச்சு புரிஞ்சிக்கலாம் உண்மையாக கர்த்தரை நினைச்சாங்களா இல்லை சும்மா ஒரு தமாஷுக்காக யூதஸ் காலத்து மாதிரி வந்து போனாங்க என்பதை பிரச்சனைகள் வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் நமக்கு தாழ்மையின் சிந்தையை கொடுப்பாராக. அதுக்கப்புறம் அதே பிலிப்பியரில் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லும்போது பிலிப்பியரில் அங்கே 8 விதமான விசேஷமான சிந்தனையை சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்திக் கொள்ளுங்கள். 8 சிந்தை, 8 விதமான நல்ல சிந்தை. முதலாவது ஒரு சிந்தை நான் சொன்னேன், அது பாடுபடுகிற சிந்தை, அது தேவனுக்கு கேட்ட சிந்தை, அது பரிசுத்தமுள்ள சிந்தை, அது ஜெயமுள்ள சிந்தை. 2வது ஒரு சிந்தை நான் சொன்னேன், மனத்தாழ்மை, இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. அந்த தாழ்மையின் சிந்தை அது தேவனுக்கு கேட்ட சிந்தை, அது பரிசுத்தமுள்ள சிந்தையாக இருக்குது, அது ஜெயமுள்ள சிந்தையாக இருக்குது. 3வது ஒரு காரியத்தை பவுல் எழுதுகிறாரு, 8 காரியம் எழுதுகிறார். அதில் உண்மையுள்ளவை, உண்மையை சிந்திக்கணும், பொய்யா சொல்கிறதை யோசிக்கக்கூடாது, பொய்யான காரியங்களை சிந்திக்கக்கூடாது, தப்பான காரியங்களை சிந்திக்கக்கூடாது. உண்மை, மெய்யாகவேன்னு சொல்கிற ஆண்டவர், நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். உண்மையுள்ளவைகள், உண்மையாக என்ன பேசுகிறாங்களோ, உண்மையாக நடக்குதோ, உண்மையை சிந்திக்கணும், பொய்யை சிந்திக்கக்கூடாது. ஸோ உண்மையுள்ளவைகள் எவைகளோ. 2வது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, முழுக்கமான காரியத்தை சிந்திக்கணும், ஒழுக்கம் இல்லாத காரியத்தை சிந்திக்கக்கூடாது.
சர்வையில் அடிக்கடி ஒழுங்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஆனால் ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஓம்பப்படும் என்று திருக்குறளில் சொல்கிறார். ஒழுக்கம்தான் உயிரோட பெருசு. ஒழுக்கம், டிசிப்ளின், ஆர்டர், டிசிப்ளின். இந்திய வெள்ளைக்காரன் கையில் இருக்கும்போது ஒழுங்கு இருந்துச்சு. வெள்ளைனே வெளியேறி எப்போ துரத்துனானோ ஒழுங்கு போயிடுச்சு, ஒழுங்கு கெட்டு போச்சு. பொய்யும் பித்தலாட்டமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெள்ளைக்காரர் இருக்கிற நாட்களில் ஜிடி எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் நுழையும் போது ட்ரெயினை பார்த்து டைமை செட் பண்ணுவான். 8:10 கரெக்டாக ஒரு செகண்ட் முன்னாடி பின்னாடி வராது ட்ரெயினை பார்த்து டைமை செட் பண்ணலாம். வெள்ளைக்காரன் காலத்தில் டெல்லியிலேருந்து 3000 கிலோமீட்டர் ஓட்ட வருவேன், ஒரு செகண்ட் இப்படி அப்படி திரும்ப ட்ரெயின் கரெக்டாக சென்ட்ரல் நுழையும். இப்போ அப்படி இல்லை, டைம் தாண்டி போய் நம்ம தான் ட்ரெயினுக்கு உட்காந்துருக்கணும். கெட்டு போச்சு. ஒழுக்கம் இல்லாத இந்தியர்கள். வெள்ளைக்காரர் இருக்கும்போது ஒழுங்கு இருந்துச்சு. வெள்ளைக்காரர் இருக்கும்போது டைமுக்கு ஆஃபீஸ் போகிறோன்னா, இன்றைக்கி ஆஃபீஸுக்குள்ளே வரணும், வீட்டுக்கு போயிட்டு துரத்துடுவான். இன்றைக்கி அப்படி கிடையாது. 48 சாக்கு போக்கு சொல்லியாது, பொய் சொல்லியாது அன்றைக்கி வேலைக்கு போய் உட்காந்துட்டு வந்துடும். அன்றைக்கி பொய் சொல்ல முடியாது. ஒழுக்கம். டியூட்டிலேருந்து உட்காந்துட்டான்னா வீண் வார்த்தை பக்கத்தில் பேசக்கூடாது. பேசிட்டா வேலையை விட்டு தூக்கி டிஸ்மிஸ் பண்ணிடுவான் மார்னிங். இப்போ அப்படி நடக்குது வேலை. இப்போது கிழக்கதை பாட்டி கதை தான் பேசி தான் வேலை நடக்குது. நினச்சா டீ குடிக்க போயிடுறான். அதெல்லாம் வெள்ளைக்காரன் காலில் கிடையாது. வெள்ளைக்காரன் காலில் இப்போ தண்டவாளம் போட்டான். இந்தியக்காரன் போட்ட தண்டவாளத்தை விட வெள்ளைக்காரன் போட்ட தண்டவாளம் தான். தாமரை ஸ்டேஷன் யார் கட்டினது? எக்மோர் யார் கட்டினது? சென்ட்ரல் ஸ்டேஷன் யார் கட்டினது? பாம்பே வரைக்கும் தண்டவாளம் போட்டது யாருன்னா வெள்ளைக்காரன். கடின உழைப்பாளிகள். தேயிலை வருது, டீ எஸ்டேட் எங்கேருந்து வருது? வெள்ளைக்காரன் போட்டது. டெல்லி ஸ்டேஷன் கேபிட்டலில் வச்சது யார்? வெள்ளைக்காரன் வச்சான். சென்னையில் இப்போ இருக்கிற தலைமை செயலகத்தில் சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு, கட்டினது யார்? வெள்ளைக்காரன். ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கட்டினது யார்? வெள்ளைக்காரன். மெரினா பீச்சை இவ்வளோ நேர்த்தியாக செஞ்சு வச்சது யார்? வெள்ளைக்காரன். பிரசிடென்சி காலேஜ் கட்டினது யார்? வெள்ளைக்காரன். லைலா காலேஜ் கட்டினது யார்? வெள்ளைக்காரன். மெட்ராஸ் காலேஜ் கட்டினது யார்? ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கட்டினது யார்? முதல் ஹாஸ்பிட்டல் கட்டினது யார்? காலேஜ் கட்டினது யார்? ஸ்கூல் கட்டினது யார்? கவர்மெண்ட் கட்டிட்டு ஒழுக்கமற்ற வாழ்ந்த கட்டுப்பாட்டு பேசி ரோட்டில் தெரிஞ்ச பிள்ளைகளை ஒழுக்கமாக மாற்றணுவன் வெள்ளைக்காரன். இப்போ இந்தியாக்காரனுக்கு ஒழுங்கு பிடிக்காது. இந்த கெட்ட புத்தி மாற்றிக்க முடியல. கரெக்டாக 9 மணிக்கு ஆஃபீஸ் 9 மணிக்கு போக மாட்டாங்க. கெட்ட புத்தி. அந்த கெட்ட புத்தி மாற்றி தான் ஆண்டு சொல்கிற ஒழுக்கம் ஒழு வெளியிடோ. எது ஒழுங்கோ அதை கற்றுக்கோ. கொரியா தேசத்தில் சர்ச்சு வச்சுருக்காங்க. 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் சர்ச்சுக்கு வராங்க. ஒரு சர்ச்சில் 1 லட்சம் பேர், ஒரு கூட்டத்துக்கு 1 லட்சம் பேர் தான் உட்கார முடியும். அந்த டோரு கணக்கு பண்ண ஆள் உள்ளே வரும்போது கரெக்டாக 1 லட்சத்தாவது ஆள் உள்ளே வந்தாலும் டோர் க்ளோஸ் ஆகிடும். அடுத்த ஆராதனை 2 hours கழிச்சு அதுக்கு ஜனங்க நிற்பாங்க, வெளியே நிற்பாங்க. 1 லட்சத்தாவது உள்ளே போனால் ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் ஆகிடும். ஒழுங்கு முன்னாடி வரணும். சர்ச்சை ஆரம்பிக்கிறது முன்னாடி உட்காந்து 1 லட்சம் பேர் உள்ள வேகமாக நுழைவாங்க. 1 லட்சத்தி ஆள் 99,000 சில்லற நுழையும் போது டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும் டோர். இன்றைக்கி நம்ம சபையில் கூட அப்படி இந்தியாவில் கொண்டு வந்துட்டா இந்தியா நல்லாயிருக்கும். ஆமீன். நம்முடைய சபையில் ஒழுங்கில்ல. இந்தியா ஒழுங்கில்லாத நாடு. நாம் ஒழுக்கம் கெட்டு போகிறோம். பாஸ்டர் ஒழுக்கம் கெட்டு போகிறாரு, விசுவாசி ஒழுக்கம் கெட்டு போகிறாங்க. கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா பாஸ்டர் மேலே கல் அடிக்கிற ஜனங்க ஜாஸ்தி. இப்போது தேவன் மேலே கல் அடிக்கிறாங்க, ஆண்டவர் மேலே கல் அடிக்கிறாங்க, பல்லவத்து மேலே கல் அடிக்கிறாங்க. இப்போ இயேசு சில்லை அடிக்கப்படுறாரு. இப்போ இயேசு பேசுகிறாங்க. இப்போ இயேசு காலில் மிதிக்கப்படுறாரு. தேவன் நம்ம சொல்கிற உண்மை உள்ள வேலைகளோ, அப்புறம் ஒழுக்கம் உள்ள வேலைகளோ, அதுக்கப்புறம் 3வது நீதி உள்ள வேலைகளோ. நீதி நியாயம் இருக்குதா?
ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு 10 பொய், நீதி கிடையாது. ஆமையை தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ, அப்படி இல்லை. அது இல்லை, இப்போ அது இல்லை. நியாயப்படுத்திகிட்டே இருப்போம். நியாயப்படுத்தி நான் செஞ்சு கரெக்டு தான், நான் செஞ்சு கரெக்டு தான், நான் செஞ்சு கரெக்டு தான். நீதி உள்ளவைகளோ, அப்புறம் கற்புள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அதுக்கப்புறம் அன்புள்ளவைகளோ. ஆமென். அன்புள்ளவைகள், அன்பு 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 பேசுகிறோம். அன்புக்குள்ள பிரிவினைகளை, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு தீங்கு நினையாது, அன்புக்கு இருமாப்பு இல்லை. ஆமென். அன்பு சாந்தம் உள்ளது, இரக்கம் உள்ளது, தயவுள்ளது. அன்பு தன்னை புகழாது, தற்புகழை நாடாது. அன்பு மற்றவர்கள் மன்னிக்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்யும், மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும். உன்னை போல நேசி, உன் தேவனாக்கத்தில் முழுமனது முழு ஆத்து மூலம் அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது, உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவேன் மற்றவனை நினைக்கிற நீ அது போல மற்றவனை அன்பு கூறுவாயாக. உன் வாழ்க்கையில் பாவம் வராது. என் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினச்சினா அதே மாதிரி தான் மற்றவனை நினைச்சா அடுத்த வாழ்க்கையை நீ கெடுக்க மாட்டல, கெடுக்க முடியாது. உன்னால் உண்மையான அன்பு இருக்க அடுத்த வாழ்க்கையை கெடுக்க மாட்டான், கெடுக்க யோசனை கூட வராது. ஏன்னா தேவ அன்பு உள்ளதில் நிரப்பியிருக்கிறது. அன்புள்ளவைகளோ, அன்பு 4-5 விதமான அன்புகள் இருக்குது. அதில் ஒரு அன்பு தேவ அன்பு, இன்னொரு அன்பு சொந்தக்காரனை பற்றின இரத்த சம்பந்தமான அன்பு. இரத்த சம்பந்தமான அன்பு, அம்மா அப்பா பிள்ளைங்க மாமா மச்சான், இரத்த சம்பந்தமான அன்பு. தெய்வ அன்பு டாப்பில் நிற்கணும். அடுத்து இரத்த சம்பந்தமான அன்பு, அதை வீட்டில் டெய்லி எழுந்துச்சி காலைல காண்கிற சகோதரன் வீட்டுக்குள்ளே அன்பு. அதுக்கப்புறம் புறத்தியாரை பார்க்குறோம், வெளியே ரசிக்கப்பட்ட சபைக்குள்ளே விசுவாசிகள் மத்தியில் அன்பு. 3வது அன்பு சகோதர அன்பு. முதலாவது தேவ அன்பு, இரத்த சம்பந்தமான அன்பு, சகோதர அன்பு. ஆமென். 4வது ஆஃபீஸில் கம்பெனியில் புரட்சாதிகள் மத்தியில் வேலை செய்யறதுல அங்கே நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை காட்டுவதற்கு அங்கே அந்த தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை அன்றைக்கு வராங்க. கடைசியாக ஒரு அன்பு இருக்குது, அது இருக்கிறதுலே மோசமான அன்பு. அதுக்கு பேர் ஈராஸ் லவ் என்ற பேர். ஈராஸ் என்று சொன்னால் மாம்ச சொந்தமான இச்சை, மாம்சிக வெறி, காம விகாரம், எகமான வெறித்தனமான, யாரை பார்த்தா அவளை அடையணும், இந்த பாவத்தை செய்யணும், இச்சையை தீர்த்துக்கணும். அது மோசமான பிசாசுடைய அன்பு. சாத்தனுடைய அன்பு பூர்ணப்படுச்சுன்னா விசாரத்துக்கும் வித்து போட்டுருவான். அல்லேலூயா. அந்த அன்பு வந்துச்சுன்னா பிரிவினை, வேற்றுமை, சண்டைகள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது. அடுத்தவனை கொல்லணும், அழிக்கணும், நாசமாக்கணும், நான் முன்னேறணும், அவன் இல்லாமல் போயிடணும். அதுதான் ஈராசான் மோசமான மாதிரி. இச்சை, பாவம், கொலை எல்லாமே இருக்குது. எப்போவுமே எப்படிக்கு இப்போ இச்சை வருதோ கொலையும் வந்துடும். தாவீது பச்சை பயலோட பாவம் செஞ்சால் அடுத்த நாள் ஊரியாவை கொண்டுட்டான். விவசாயமும் கொலையும் ஒன்றா போவோம். அதுக்கு போய் ஈராஸ் அந்த ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், ஒரு நப்ப ஆசைக்காக ஒரு தப்பான கருத்தை போய் விழுந்து பிசாசுக்கு தன்னை வித்து போடுறது தான் ஈராஸ். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகாத அன்பு. அது வரவே கூடாது. முதல் சொன்ன 4 அன்பு நல்ல அன்பு. ஒன்று தேவன் பேரில் காட்டுகிற அன்பு. 2வது நம்ம கூட வீட்டில் இருந்து சொந்த இணைச்சின பந்தங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு. 3வது சபைக்குள்ளே வரக்கூடாது எல்லாரோடையும் காட்டுகிற அன்பு. 4வது வேலை செய்யறதுல கிறிஸ்து அன்பு. 5வது அன்பு சாத்தானுடைய அன்பு. அது வரக்கூடாது. அதிலிருந்து கர்த்தர் நம்மை கல்வாரியில் தூக்கி எடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதனால் சொல்கிறேன், அன்புள்ளவைகளோ, அப்புறம் நற்கீர்த்தி உள்ளவைகள். நல்ல கீர்த்தி உண்டாக்கும், நல்ல 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 பேர் கிடைக்கும். எது செஞ்சால் நல்ல பேர் கிடைக்கும். நம்ம செஞ்சிகிட்டே இருக்கணும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காயின் ஆபேலை கொண்டுட்டான். ஆண்டு சொன்ன நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு சொன்னார்.
இன்னும் நன்மை செய்ய விட்டால் பாவம் வாசப்படியில் என்ன செஞ்சுருக்கோம்? படுத்திருக்கோம். காயின் சபைக்கு பாட்டு கத்த சொல்லி கூட நன்மை செய்த மேன்மை இல்லையா? உன் முகநாடி வேறுபட்டது என்ன? உன் முகநாடி வேறுபட்டது என்ன? காங்கிற சகோதரன் கூட பார்த்து சகோதரர் அன்பு கூற முடியலையே. ஆமேன். காங்கிற சகோதரர் அன்பு கூற முடியலையே. இயேசு பாவியை நேசாரே, சத்ருவை நேசாரே, யூதாசை கூட நேசாரே. அவன் யூதாசை பார்த்தோன்னு இயேசுடைய முகம் மாறவே இல்லையே. ஸ்நேகிதனே சொன்னார். சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொன்னார். சத்ரு ஒரு கிணத்துல அடித்தானா இன்னொரு கிணத்து காட்டுன்னு தான் சொன்னார். ஆமேன். நம்முடைய சபையில் அன்பு இருக்குதா? நான் கூட்டத்தை நடத்த வந்தால் ஒரு முகம், பாஸ்டர் அம்மா ஒரு கூட்டத்தை நடத்தாங்கன்னா அதுக்கு வேறு ஒரு முகம், அப்புறம் வெளியே ஒழிய கலந்து நடத்தினா நம்ம முகம் மாறுது. முக சாயல் மாறக்கூடாது. காயினுடைய முகம் மாறின மாதிரி நம்முடைய முகம் மாறக்கூடாது. அல்லேலூயா. பொறாமை பையன் தம்பி மேலே பொறாமை. அவனுடைய பலியை மாத்திரம் காத்து வாங்கிட்டார, என் பலியை வாங்கிக்கலையேன்னு பொறாமை முகம் முன்னாடி வேறுபட்டுச்சு, காய்மகாரமாக மாறிச்சு. தாவீது பாருங்க, அவன் கோலியத்தை அடித்து கொன்ன பிறகு என்ன ஆச்சுன்னா சவுலுக்கு பொறாமை ஆயிடுச்சு. ஈட்டியை வச்சு குத்துறதுக்கு போகிறான். தாவீது சவுலுக்கு சத்துரு இல்லை, உதவி செஞ்சான். நமக்கிட்ட சபையில் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம், அவங்களுக்கு செபிச்சிருக்கோம், பேயை ஓட்டிருக்கோம், வியாதி சோமாக இருக்கிற கத்தர், குழந்தையில்லாத கத்தர் குழந்தையெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் நன்மை செஞ்சு நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அது கத்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் நாம் நன்மை செய்தவர்கள் நாம் என்ன செய்யக்கூடாது? நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அது தேவன் விரும்பாத காரியம். ஆமேன். சத்ருவை கூட நம்ம நேசிக்கணும். இல்லையா? நான் சொல்ல நற்கீர்த்தி உள்ளவர்களோ புண்ணியம் எதுவோ அப்புறம் புகழ் எதுவோ 8 காரியத்தை சிந்திச்சுட்டே இருந்தா இந்த 8 காரியம் உண்மை, ஒழுங்கு, நீதி, கற்பு, அன்பு, கீர்த்தி, புண்ணியம், புகழ் 8 காரியத்தை ராத்திரி போல் நான் இப்படி தான் வாழணும், இதுதான் என் வாழ்க்கை முறை அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளேயே அந்த வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம கீர்த்தி கெட்டு போகாது, புகழும் கெட்டு போகாது, அன்பு கெட்டு போகாது, உண்மையை கெட்டு போகாது, ஒழுக்கம் கெட்டு போக மாட்டோம். இதெல்லாம் 8 காரியங்கள். இது தேவனுக்கு ஏற்ற சிந்தை, பரிசுத்தமுள்ள சிந்தை, ஜெயமுள்ள சிந்தை. அல்லேலூயா. எத்தனை பேசியிருக்கேன்? முதல் 2 பேசினேன் இல்லையா? முதல்ல பாடுபடுகிற சிந்தை பேசினேன். 2வது கிறிஸ்துவின் சிந்தை, தாழ்மையின் சிந்தையை பேசினேன். அதுக்கப்புறம் வெளிப்பேர் 4:8 8 விதமான சிந்தையை பேசியிருக்கேன். 10 சிந்தைகளை பேசியிருக்கேன். இது தேவனுக்கு ஏற்ற சிந்தை, இது பரிசுத்தமுள்ள சிந்தை, இது ஜெயமுள்ள சிந்தை. அடுத்தது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரி பாருங்க, அங்கேயும் கூட பிலிப்பியர் எழுதும்போது கடைசியாக சகோதரி எழுதுறாரா? இங்கே கூட கொரிந்தியர் எழுதும்போது கடைசியாக சகோதரி சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். எல்லாருடையும் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க கண்ட பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்ற நற்சீர் பொருந்துங்கள். ஆமீன். 4 செங்கல் வச்சு ஒரு கட்டத்தை கட்டுறோம். அதில் 4வது செங்கலில் 3வது செங்கலில் இடம் பத்தலை, கொஞ்சம் நினைதான் இருக்குது, பரவாயில்ல. அதில் ஒரு செங்கல் என்ன செய்யணும், கால் செங்கலை உடைச்சி 3/4 செங்கலை உடைச்சி அதுக்குள்ளே சீர் பொருத்தி அந்த சுவரை அமைக்கணும். ஏதோ ஒரு செங்கல் தன்னை உடைக்கிறத ஒப்பு கொடுத்துன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்போ ஏதோ ஒரு செங்கல் உடஞ்சா 4 செங்கலை உட்காந்துக்குச்சு இல்லையா? யாராவது ஒருத்தராவது நானும் ஸ்டிஃபாக நிற்பேன், அந்த விசுவாசி ஸ்டிஃபாக தான் நிற்பான்னா சீர் பொருத்த முடியாது. சரி பரவாயில்ல, நீ பேசினா பேசிட்டு போ, நான் என்னை தாழ்த்துறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், சபை ஒன்றா இருக்கட்டும், சபை ஐக்கியமாகட்டும்,
அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கினா ஆமென், அந்த அந்த லைன் சோறு கரெக்டாக ஆவிக்குரிய கட்டணம் சரியாக வந்துடும். அவரோட பாஸ்டர் பேச நானும் கூட பேசிகிட்டே இருப்பானா சீர் பொருந்த முடியாது. தேவனுக்காக சீர் பொருந்தணும், ராஜ்யத்துக்காக சீர் பொருந்தணும், கர்த்தருடைய மகிமைக்காக சீர் பொருந்தணும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலும் பரவாயில்ல, நல்லது தானே விட்டு கொடுக்குறோம், நல்ல கருத்து தானே விட்டு கொடுக்குறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய உடம்புல கூட ஒரு கை அடிப்பட்டுச்சுன்னா இந்த கைப்பை என்ன செய்யுது, வலியற்கையில் பிடிச்சி உதவி செய்தா இல்லையா? அப்படி ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து உதவி செய்ய போயிட்டோன்னா நர்சீர் பொருந்திடுவோம். நீங்கள் சபையில் என்ன பிரச்சனை, நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆளா, நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி, நான் அந்த பாஷை இந்த பாஷை, நீ வெள்ளை நீ கரு, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ராஜ்யத்துக்காக நாம் சீர் பொருந்தணும். ஆண்டவருக்கு எல்லா பாஷையும் தெரியும், ஆண்டவருக்கு எல்லா ஜாதியும் தெரியும். அது ஆண்டவர் பெருசுக்கிட்ட ஜாதிக்காக இயேசு வரல, பாஷைக்காக இயேசு வரல, ஆத்மா ரட்சிக்கப்பட வேணும். நற்சீர் பொருந்துங்க, வாசிங்க. நற்சீர் பொருந்தணும். அப்புறம் ஏக சிந்தையாயிருங்கள். ஏக சிந்தை நற்சீர் பொருந்தணும், நல்ல சீர் பொருந்தணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரணும், ஏக சிந்தையாக இருக்கணும், ஒரே சிந்தை. பெந்தைக்கோஸ்து நாளில் ஒருமனப்பட்டு ஓரத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அப்போஸ்தலர் 2:1 ஒரே சிந்தையில் ஒரே மனமாக ஒரே சிந்தையாக ஓரத்தில் உட்கார்ந்தாங்க. அப்போ என்ன செஞ்சார் கர்த்தர்? பரிசுத்த ஆவியை ஊற்றினார், அக்கியமயமான ஞாபகம் வந்தது, அந்நிய பாஷை பேசினாங்க. ஒரு மனம் இருந்தது தான் ஆவி வரும். ஆமேன், ஆமேன். நாம் ஒரு மனமாக இருக்கணும். யார் கூட்டத்து வந்து எந்த பாஸ்டர் நடத்தினாலோ, சிஸ்டர் வந்து யார் நீங்களே நடத்தினாலும் ஒரு மனம் இருந்துச்சுன்னா ஆவி வந்துடும். இவர் நடத்துகிறாரா, இந்த அம்மா நடத்துதா, அந்த பாஸ்டர் நடத்துகிறாரா, அந்த இடத்துல உட்காந்தா முக்காடு போட்டிருக்கோம், உள்ள தலைமுடியெல்லாம் முன்னாடி விட்டு பேய் தான் ஆடும். அங்கே ஆவி எனக்கு செய்ய மாட்டார். ஒரு மனம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. கர்த்தர் முகத்தை பார்க்கணும். யார் நடத்துகிறாங்கன்னு பிரச்சனை கிடையாது, நடத்துகிறவங்க யார் நடத்துகிறானோ ஆவியான ஒருவரே. நம்ம கரெக்டாக இருந்தாலும் நம்ம மேலே ஆவியான இறங்குவார், நம்ம சரியாக இருந்த ஆவியான இறங்குவார், நாம் கரெக்டாக இருந்த ஆவியான இறங்குவார். ஆமேன். என் பக்கத்தில் உமாமதி சிஸ்டர் உட்காந்துருக்கு, இப்போ இங்கே ஒரு சிஸ்டர் உட்காந்துருக்கேன். இந்த அம்மா லபலம் கத்தி ஜெபம் பண்ணுது, ரொம்ப பாட்டெலாம் பாடுதுன்னு இந்த இந்த பம்பர் மாதிரி மூளை போட்டுட்டு இந்த அம்மாவை பார்த்துட்டு இந்த ஆவி வருமா, ஆவி வருமா, ஆவி வராது. என்ன வரும்? காவி தான் வரும். என்ன வரும்? காவி தான், காவி வரும், ஆவி வராது. காயும் என்ன பக்கத்துக்கு சிஸ்டர் முக்காடு போட்டு அந்த அம்மா பயங்கரமாக வச்சோம்னா இந்த அம்மா வந்து அந்த அம்மா எப்படி கற்றுன்னு பார்த்துட்டு இருக்க தவிர காவி வந்துச்சு, ஆவி வரல. யாரையும் பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. யார் நடத்துகிறாங்கிறது முக்கியம் கிடையாது, நீ ஆண்டவர் ஒன்றியும். யாக்கோபுக்கு ஜெபம் நைட்டில் யார் நடத்துனா, யார் நடத்தலை. யாக்கோபு ராத்திரி கர்த்தரோடு உட்காந்தான். கர்த்தர் அவனை தொடை திருகினார், பேரை மாற்றினார், உன் பேர் இஸ்ரவேல் சொன்னார். கர்த்தரை நம்ம தொடரணும். கர்த்தருடைய சம்மரில் உட்காந்து கர்த்தர் முன்னாடி வந்து நம்ம தொடரணும். நடத்துகிறவங்க யார் வேணும் நடத்தலாம். கழுது கூட நடத்தும், சேவல் கூட நடத்தும். அவங்க மேலே ஒரு வன்மை வச்சுக்கிட்டு அவங்க இவ்வளோ அது இவனோ கேவலமாக நினச்சி பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சீப்பான் நீ பெரிய பரிசுத்தாட்டி போடின்னு போயிடுவார். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்கள் கர்த்தர் நினச்சிருந்தானா எப்படி தூக்கி போட்டிருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஆமாங்க. கர்த்தர் நம்ம செய்த குற்றங்கள் அந்த காலத்தில் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த குற்றம் கர்த்தர் நினச்சி பார்த்தா எப்போ போடன்னு தூக்கி போட்டிருப்பார். எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சு தான் நம்மளே கொண்டு வந்துருக்காரு. யாரும் இப்போ இயேசு கிறிஸ்துக்கு யாரும் பரிசுத்த வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அது ஏக சிந்தையாக சபையில் உட்காந்தா 120 பேர் மேல்மாடில் உட்காந்து யாரும் எல்லாம் நல்லவன் கிடையாதுங்க. பேதுரு மறுதளிச்சவன், பேதுரு யார்? மறுதளிச்சவன். அப்புறம் கீழே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஏசு சிலுவை வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. யாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. 120 பேர் ஒன்றா உட்காந்தாங்க, நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருமனப்பட்டாங்க, ஐக்கியப்பட்டாங்க. பரவாயில்ல, சிலுவையில் தான் நிற்க முடியல, இப்போ கர்த்தரோடு நம்ம நிற்போம். ஒன்றா உட்காந்தாங்க. நடத்துகிற பாஸ்டர் கூட இல்லை,
ஊழியக்காரன் இல்லை, உட்காந்தாங்க ஜெபிக்க 10 நாள் எந்திரிக்காமல் உட்காந்தாங்க. கர்த்தர் எதை வச்சு பாஸ்டரை பார்த்து இறங்கலை, ஊழியக்கார பார்த்து இறங்கலை, 120 பேருடைய இறுதி ஒன்றாச்சு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து தான் இறங்கின ஆவி. இவங்க வந்து நடத்தின ஆவி வர மாட்டேது, அவர் வந்து நடத்தின ஆவி வருது. இதெல்லாம் என்ன பிசாசு, எந்த பிசாசு எங்கே பிடிச்சி தெரில. ஆமேன். நான் விசுவாசி இந்த நாட்களில் விசுவாசி 10-15 வாலிபெயினில் கூட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே சுடுகாட்டில் ஃபுட்பால் கிரவுண்டில் புளியந்தோப்பில் பயங்கரமான அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெற்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பாஸ்ட்டு சொல்லிட்டாங்க, போய் ஜெபிக்கிறோம் பாஸ்ட், போய் ஜெபம் பண்ணுங்கப்பா. கூடி ஜெபம் பண்ணுவோம். 10 பேர் ஊழியக்காரர்களை 10-15 பேர் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்கார நடத்தல, நானும் நடத்த மாட்டேன், ஜெபம் பண்ணுவோம் 10 பேர் சேர்ந்து. 1 மணி வந்துச்சுன்னா ஆண்டவர் இறங்கி ஆகணும். அல்லேலூயா. நற்சீர் பொருந்துங்க, ஏக சிந்தையாக இருங்க. அல்லேலூயா. சமாதானமாக இருங்க. அன்புக்கு சமாதானத்துக்கு யார் காரணம்? உள்ள அன்பு வந்துச்சு, ஏக சிந்தை வந்துச்சு, சமாதானம் வந்துச்சுன்னா அது காரணமாக இருக்க தேவன் என்ன செய்வார்? இருப்பார். அன்பு சமாதானம் ஏக சிந்தை கூடி 3 சிஸ்டர்ஸையும் கூடி அன்பு சமாதானம் ஏக சிந்தை உட்காந்துட்டீங்கன்னா பக்கத்துக்கு சிஸ்டர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. 3 பேரும் ஒரே சிந்தையில் வந்துட்டீங்கன்னா அது காரணமாக இருக்க தேவன் உங்களோட இருப்பார், வந்து ஆகணும். இல்லையா? அன்பின் சிந்தை, சமாதான சிந்தை, ஏக சிந்தை, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். இதில் 3 காரியம் இருக்குது இல்லையா? ஏக சிந்தை, ஒரே சிந்தை, அன்பின் சிந்தை. ஓ மொத்தம் 8, 2, 10. இது ஒரு 3 சிந்தையில் இருக்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும், பார்த்தீங்களா, பாஸ்டர் வந்தாலும் பாஸ்டர் சபைக்கு வராமல் இருந்தாலும், பவுல் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தாரோ நடத்துகிறாரோ இல்லையோ, பாஸ்டர் வரலையோ, நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒரே ஆவினாலே உறுதியாக நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் எதிர்த்து பேசுகிற யாரை குறித்து நீங்கள் மறண்டு போயிடாதீங்க. நீங்கள் ஐக்கியமாக இருங்க. பாஸ்டே வரல, நீங்கள் இவ்வளோ பயங்கரமாக 3 சகோதரி வந்து பயங்கரமாக ஜெபம் பண்ணீங்க. யார் என்ன சொல்லணும் பயப்படாதீங்க, மறலாதிருங்க. மறலாதிருந்து உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்க. பாஸ்டே வரலையே, ஊழிக்காரே வரலையே, வைராக்கியமாக இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, அப்படியே இருங்க, வைராக்கியமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரமாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்கள். கோதுமாவை போட்டு பிசைகிறோம், பிசைஞ்ச எல்லா மாவும் ஒன்றா எப்படி இசைந்து போதோ, சேர்ந்த பிறகு ஒரே மாவாக மாறுதோ, சபையில் எல்லாருமே அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி பிசைனா, இங்கே இவங்க தண்ணி அவங்க தண்ணி என் பாஸ்டருக்கு தெரியக்கூடாது. ஆவியான பார்க்கும்போது ஒரே பிசைந்த மாவாக சபை மாறணும். ஆமீன். ரெபேக்கா சிஸ்டர் தனி, அப்புறம் வந்து உமாபை சிஸ்டர் தனி, இல்லை ஜெனிஃபர் சிஸ்டர் தனியா, நான் தனியா, இல்லை விஜயா தனி தெரியும். ஒரே பிசைந்த மாவு அபிஷேகத்துக்குள்ளே மாறணும், ஒரே பிசைந்த மாவை மாறணும். இசைந்த ஆத்மாவாக ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மனமுறுக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கிட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என அறிந்து ஆசீர்வதியுங்கள். இதெல்லாம் நல்ல நல்ல அற்புதமான சிந்தனைகள். ஆமேன் ஆமேன். அப்போ ஒரு மனதை குறித்து, ஏக சிந்தையை குறித்து, நற்செய்தி பொருந்துவதை குறித்து இவ்வளோ வசனங்கள் சொல்லியிருக்கிறேன். ஸோ மொத்தம் பாடுபடுகிற சிந்தை பேசியிருக்கிறேன், தாழ்மையின் சிந்தை பேசியிருக்கிறேன், 8 விதமான சிந்தை பிடிப்பெறும் 4:8 8 விதமான சிந்தை பேசியிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரே சிந்தை, ஏக சிந்தை, ஒரே இதையும் இசைந்த ஒன்றாய் பிசைந்த மாவு என்று நான் பேசியிருக்கிறேன். 5வது அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ரோமர் 8:27. ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தமானங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை பாருங்க, இங்கே சபையில் மாம்ச சிந்தை வரக்கூடாது, ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை என்ன செய்வார்னா வசனங்களை உள்ளே கொண்டு போவார். ஆவி என்ன செய்வார்னா வாக்கடங்கா பெரும்பூச்சோடு நமக்காக என்ன செய்வார்னா வேண்டுதல் செய்வார். ஆவியான என்ன செய்வார்னா சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் பலவீனத்தை மாற்றுவார். ஆவியானவர் சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றுவார். ஒரே சிந்தையில் வந்து ஆவியின் சிந்தையில் உட்காருவோமானா டைம் போகிறது நமக்கு தெரியாது. ஆவின் சிந்தை இருக்கிறவங்களுக்கு வீட்டை பற்றி நினைப்பே இருக்காது. ஆவின் சிந்தை இருக்கிறவங்க பிள்ளைகளை பற்றி கூட நினைக்க மாட்டாங்க. ஆவின் சிந்தை இருக்கும்போது ஆவியில் வளரணும், கிறிஸ்து எனக்குள்ளே வளரணும், இயேசு வளரணும், நான் சிறுகணும், அவர் பெருகணும், மாம்ச சிந்தை அழியணும். அல்லேலூயா. ஒரு வெள்ளை நாய்க்கும் ஒரு கருப்பு நாய்க்கு சண்டை விட்டா எத்தி ஜெயிக்கி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லாமே சொல்லுவாங்க, வெள்ளை நாய் ஜெயிச்சிட்டேன் ஐயா. அப்படியா? அப்படி ஜெயிக்க முடியாது. வெள்ளைன்னு சொன்ன உடனே கத்துடைய பிள்ளை நினைப்பு, கருப்பு சொன்ன சாத்த நினைப்பு இருக்கு. அப்படிதான் இருக்கட்டும். இந்த நாய்க்கு சாப்பாடு ஜாஸ்தி கொடுக்குறாங்களோ, எந்த நாய்க்கு அதிக ஆகாரம் கொடுக்குறாங்களோ அந்த நாய் ஜெயிக்கும். கருப்பு நாய்க்கு ஆகாரம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா, மாம்சத்துக்கு ஆகாரம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா மாம்சம் ஜெயிச்சிடும். மாம்சம் குண்டு குண்டு வளர்ந்துருக்கும். நம்முடைய மாம்சத்துக்கு ஆகாரம் என்னது? உலகத்தில் கிடைக்கிற புஸ்தகம், உலகத்தில் கிடைக்கிற கதை புஸ்தகம், உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய கெட்ட பேச்சுக்கள். நல்ல காரியங்கள் கூட யூடியூப்ல இருக்கு, கெட்ட காரியமும் இருக்குது. தீப்பெட்டி காட்டையும் கொடுத்தும் பிரியாணியும் செய்யும், 2 வேலை செய்யும். தீப்பெட்டி தான். அந்த குச்சியை எடுத்தீங்கன்னா ஒரு வீட்டை கொளுத்தலாம், அதே குச்சி நல்ல ஒரு காப்பி போடலாம், நல்லா கருமை செய்யும், பக்கத்து வீட்டை கொளுத்தி விட்டுரும். புரியுதுங்களா? நான் ஒன்று நெருப்பு தான், நான் ஒன்று நெருப்பு தான். இதே நான் அவ்வளோதான் பிரசங்கம் பண்ணுறேன். இதே நான் வச்சு ஒரு குடும்பத்தோடு என்ன செய்யலாம்? இல்லாமல் பண்ணலாம். ஒரு மனுஷன் தற்கொலை பண்ண வைக்கிறது நாக்கு தான், ஒரு மனுஷன் வாழ வைக்கிறது நாக்கு தான். நாவின் அதிகாரத்துக்குள்ள ஜீவன் இருக்குது, மரணம் இருக்குது. ஆகினால் வாசிக்கும் போது அங்கே தெரிய வாசிக்கிறோம், ஆவின் சிந்தை நமக்குள்ள இருக்குமானா மாம்சத்தை அழிக்கணும். மாம்சத்தை அழிக்கணும் என்ன செய்யணும்? கருப்பு நாய்க்கு ஃபாஸ்டிங் போடணும். மாம்சத்துக்கு ஃபாஸ்டிங் போட்டுட்டு மாம்சத்துக்கு
தேவையில்லாத பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகள், கதைகள், தமாஷை, கிண்டல், கேலி, பரியசம், துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிக்கிட்ட வழியில் வேண்டாம். பரியசக்காரன் உட்காந்து கதை அடிக்குது. சிலரும் பரியசக்காரனில் உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து கொல்லுன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. டைம் போகிறதே தெரியாது. கருப்பு நாய்க்கு சாப்பாடு போயிட்டே இருக்கு உள்ள. 2 மணி நேரம் சர்ச்சு தாண்டினோடனே துடிக்குது நெஞ்சு. ஐயோ டைம் ஆச்சு. ஆவின் சிந்தை இருக்கிறவங்களுக்கு 5 மணி நேரம் கற்றுட்டு 10 மணி நேரம் பேசினா கூட நான் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும், ஆவியில் வளரணும், வசனத்தில் வளரணும், கிருபையில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், ஞானத்தில் வளரணும். வெள்ளை நாய்க்கு ஜாஸ்தி நீ ஆகாரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாம்சமும் ஆசைகளும் இச்சைகளும் பட்டி போட்டிங்கன்னா கருப்பு நாய் ஒல்லியாய் சும்பி பொத்து உணர்ந்துடும். நீங்கள் ஆவியின் சிந்தையில் வந்துடுங்க. அப்புறம் ஆவி ஜெயிச்சிடும். நம்ம சுற்றின்னு சோதனையே வந்தாலும் கூட மாம்சம் வேலை செய்யாது. நான் செத்து முடிஞ்சிச்சு. ஆமென். சாகடிக்கணும், டெய்லி சாகணும். பவுல் சொல்ல அனுதினமும் சாகிறேன். எப்படி சாகணும்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு சிலுவை என்னை பின்பற்றி வர சீசனாக இருக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வர கடவன். சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன். சிலுவை எங்கே இருந்துச்சு? இயேசு சிலுவை தங்கோனார். அந்த எனக்கு ஒரு சிலுவை இருக்குது. சிலுவை எப்போ எடுக்கிறோம்? ஞானஸ்தானத்தில் எடுக்கிறோம். அந்த சிலுவை டெய்லி எழுதிட்டு, ஆண்டவரே எந்த பாவம் செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது, நான் சிலுவை அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். ஸோ டெய்லி நான் சிலுவையில் அறையப்பட்டேன். மாம்சத்துக்கு நான் சிலுவை அறையப்பட்டேன், ஆவிலே பிழைத்திருக்கிறேன். மாம்சத்தில் அறையப்பட்டேன், ஆவிலே பிழைத்திருக்கிறேன். ஓட்டத்தை முடிக்கும் போது மாம்சமே இருக்கக்கூடாது, ஆவியில் மறைக்கணும், ஓட்டத்தை முடிக்கணும். அப்போ ஏன் கூட்டத்துக்கு வரைக்கிறார் பாஸ்டர்? ஏன் நான் கூட்டத்துக்கு வரேன்? மாம்சத்தை அழிக்கணும், ஆவியில் வளரணும். மாம்சத்தை அழிக்கணும், ஆவியில் வளரணும். ஆவியில் வளர்றதுக்கு என்ன வேணும்? ஆவின் சிந்தை வேணும். மாம்சத்துக்கு ஒரு சிந்தை இருக்குது. அடுத்த வேலை காப்பி எப்போ, அடுத்த வேலை சோறு எப்போ, அடுத்த வேலை எப்போ கதை பேச வருவாங்க, அடுத்த சொந்தக்காரன் எப்போ வருவான், எப்போ அவனும் கதை பேசலாம். இது மாம்ச சிந்தை. சொந்தக்காரனை பார்த்தா சிரிப்பு வரும். ஆமென். அல்லேலூயா. வேத புத்தகத்தை பார்த்தா எரிச்சல் வரும். அப்படியே புரிஞ்சுக்கணும், இது மாம்சத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அல்லேலூயா. மாம்சத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பைபிள் பார்த்தோன்னு தூக்கம் வந்துடும். பைபிள் படித்தா தூக்கம் வருதியான்னு சொல்கிறாங்கள, ஆவியில் வீக்காக இருக்காங்க. அதே பிரியாணி பார்த்தோன்னு முடிச்சுக்கிறாங்கள, அது மாம்சத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா அடிக்கடி கூட்டங்களை வைக்கும்போது உட்காந்து அவனுடைய மாம்சத்தின் காலையில் அழிச்சால் பிழைக்க முடியும். ஆவியின் சிந்தை. கடைசியாக ஒரு சிந்தை சொல்லுகிறேன். ஏசாயா 26:2 உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். கர்த்தரை ஸ்ட்ராங்காக பிடிச்சு கொள்ளுகிற மனசு இருந்துச்சுன்னா கர்த்தர் வரும்போது நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏசாயா 26:2 வாசிங்க. ஏசாயா 26:2 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்துக்கொள். ரெஸ்ட் இன் பீஸ். RIPன்னு போடுவாங்க கல்லறையில், சும்மா போடுவாங்க. அவன் உண்மையாக ரெஸ்ட், அவன் உண்மையிலே அதில் பிரவேசிக்கிறான்னு குடிக்காரன் வந்து சேர்த்துருவான், அவனுக்குள்ளே RIP போட்டுருவான். சர்ச்சுக்கு சும்மா போனால் வந்தான், ஈஸ்டர் அன்னைக்கு தண்ணி அடித்தான், குட் ஃப்ரைடே அன்றைக்கி ஆடுதான், அவனுக்கு RIP. அப்படி இல்லை. உண்மை உறுதியாய் யார் எல்லா நாளும் 24 hours கத்தர மனசில் கெட்டியா அட்டப்புடி பிடிச்சிட்டு நிற்கிறாங்களோ, உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாங்களோ, ஆமீன், உடும்பு பிடி மாதிரி கத்தருடைய மனசை கெட்டியாக பிடிச்சி நிற்கிறாங்களோ,
அவங்க முடிவு தான் சமாதானம். ஆண்டவருக்கு உறுதியை பற்றி கொண்டிருக்கணும். முடிவு சமாதானம். ஆர்சிக்காரங்க பாருங்க நடக்கிறாங்க, வேளாங்கண்ணி வரைக்கும் நடக்கிறாங்க. என்னங்க இப்படி நடக்கிறீங்க? யாருங்க உங்களை அடிச்சது? எங்கள் அந்த மாதாவை நாங்கள் உறுதியை பற்றி கொண்டிருக்கிறோம். சோறு இருக்குதோ, தண்ணி இல்லையோ, சாப்பாடு இருக்குதோ, சாப்பாடு தங்குற இடம் இருக்கிறது இல்லையோ, தூங்க முடியுதோ இல்லையோ, வெறும் காலில் பார்த்தல நாங்கள் மாதாவை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோம். அவனுக்கு சபரிமலைக்கு போகிறவனுக்கு உறுதியாக பற்றி கொள்கிறான். அந்த ஒரு மாதம் தண்ணி நிற்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் சாமி மாறேன், கடவுள் மாற நடக்கிறான். ஒரு பிசாசை வணங்குறவனுக்கு அவ்வளோ உறுதி இருக்கு. ஒரு ஜீவன தெய்வத்தை வணங்குற நமக்கு கத்த சொல்லுக, உண்மை உறுதியாய் பெற்று கொண்டிருக்க மனதை உடையவன். எத்தனை சிந்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன்? பாடுபடுகிற சிந்தை, தாழ்மையின் சிந்தை, 8 விதமான சிந்தை. உண்மை இல்லையோ, புகழுதோ, புண்ணியம் எதுவோ, இவையை சிந்தை கொண்டு பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறோம். 8 சிந்தையை சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே சிந்தை, ஏக சிந்தை, சமாதானத்துக்கு ஏற்ற சிந்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆவியின் சிந்தையை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் உறுதியாக பற்றி உண்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற சிந்தை உடையவன். இந்த சிந்தைகள்லாம் நமக்கு சரியாக வச்சிருப்போம்னா இது தேவனுக்கு ஏற்ற சிந்தை, பரிசுத்தமுள்ள சிந்தை, ஜெயமுள்ள சிந்தை. முதல் கற்றுக் கொடுத்த சிந்தை தேவனுக்கு விரோதமான சிந்தை 10 காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். அது என்னன்னா, அது பொல்லா சிந்தை, வீண் சிந்தை, மாம்ச சிந்தை, கேடான சிந்தை, தகாத சிந்தை, மனுஷை சிந்தை, பூமிக்குரிய சிந்தை, அக்கிரம சிந்தை, வேறு சிந்தை, இருமனமுள்ள சிந்தை. இதுதான் ஆப்போசிட். முதல்ல பேசிட்டேன். இந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த சாக்கடை தண்ணியான சிந்தையை அடித்து காலி பண்ணணும், வெட்டி உதைக்கணும்னு சொன்னால் தேவனுடைய இந்த சிந்தைகளை, இப்போ சொல்லிக் கொடுத்த சிந்தைகளை, பாடுபடுகிற சிந்தை, தாழ்மையின் சிந்தை, உண்மையுள்ள சிந்தை, புகழ்ச்சி உள்ள சிந்தை, ஒழுக்கமுள்ள சிந்தை, கற்புள்ள சிந்தை, இதெல்லாம் நமக்கு ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிகிட்டே வந்தோன்னா நல்ல தண்ணி பக்கெட்டில் ஊற்ற 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 ஏக சிந்தை வருமானா, ஆவின் சிந்தை வருமானா, உறுதியேற்பட்டிருக்கிற சிந்தை வருமானா, நல்ல தண்ணி நம்ம உள்ளத்தில் ஊற்ற 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 கெட்ட சிந்தையெல்லாம் வெளியே போய் தேவனுக்கு கெட்ட சிந்தை உண்டாகிடும். ஜெயமுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, தேவனுக்கு கேட்ட சிந்தையில் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆன்மீன் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துறோம், வறுமையாக்கி முடிய சமூகத்தில் கொடுக்குறோம் ஐயா. அடுத்த கோட்டைக்குள்ளே வைத்து கொள்ளும் ஐயா. இந்த சிந்தையில குறித்து நிறைய காலையில் கற்று பேசியிருக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற பக்தி உள்ள, பரிசுத்தமுள்ள, ஜெயமுள்ள சில சிந்தனைகளை, தேவன் விரும்புகிற சிந்தனைகளை குறித்து பேசியிருக்கு. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் விரும்பாத சிந்தனைகளை ஜெயம் எடுப்பதற்கு நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது சிந்தையிலே எங்களுக்கு ஜெயம், சிந்தையிலே பரிசுத்தம், சிந்தையிலே தேவனுக்கு பிரியம் உண்டாயிடும். ஆவியின் பகுதியிலே சிந்தை என்ற பகுதியை நாங்கள் படித்து முடிக்க உதவி செய்யப்படினால் நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், கவலை, சமாதானம் அனைவரோடு சகல பரிசுத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசயிக்கிற வரை மட்டும் இன்னும் இன்னும் சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம்